எப்படி இருக்க பாரதி? நான் நல்லா இருக்கேன் ஆதி. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க. நான் நல்லா இருக்கேன்னு என் உதடு மட்டும்தான் சொல்லுது ஆதி. ஆனா உங்களை பிரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் நானாவே இல்லை. என் மனசு எந்த நிமிஷமும் உங்களை தான் தேடிட்டு இருக்க. நீ சொல்றது உண்மைதான் பாரதி. என்னோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. நம்ம காதலிச்சோம். ஆனா இன்னைக்கு விதிவாசத்தால இப்படி பிரிஞ்சிருக்கோம். கூடவே இருந்தும் ரெண்டு பேரும் காதலை சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நிமிஷம் நம்ம காதலுக்கான நினைவா நம்ம ரெண்டு பேரும் இங்கே நின்றுகிட்டு இருக்கோம். நினைவுகளை சுமந்த நம்ம உடல்கள் அங்க எதையும் சொல்லாம தூங்கிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்போமோ? தப்பா நினைக்காதீங்க, என் மனசுல பட்டதை சொல்றேன். ஆதி, நாம வாழ்ந்த வாழ்க்கையை பத்தின எல்லா நினைவுகளையும் நீங்க மறந்து போயிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்க உள் மனசுல நான் உங்க மனைவின்னு ரொம்ப நெருக்கமானவன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கு. போதும் பாரதி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு கஷ்டப்பட போறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே நம்ம வாழ்க்கை வேற ஒரு கட்டத்துக்கு போகும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தமிழ் ஆதித்யாவோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சீக்கிரமா சொல்லுங்க பாரதி. இந்த போன் நெட்வொர்க் வேற அப்பப்போ போயிடுது. போன் பிரச்சனையா இல்ல நெட்வொர்க்ல பிரச்சனையான்னு தெரியல. அவர்கிட்ட இந்த டைம்ல தான் பேச முடியுமே. இந்த நெட்வொர்க் வேற பெரிய தொல்லை பண்ணுது. இவங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது தெரியாம மித்ரா கீழே ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. முதல்ல போய் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லணும். ஒளிஞ்சிட்டா இருக்கீங்க, இதோ வரேன். மித்ரா, 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 எழுந்திரி மித்ரா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப எதுக்கடி ஏதோ என் தலைமையில கல்லு விழுந்த மாதிரி நடுராத்திரில வந்து எழுப்புற? அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு தெரியுமா? நான் அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி டவர் கிடைக்காம மொட்டை மாடிக்கு போனேன். அங்க அந்த பாரதியும் ஆதியும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா யாருக்கு வந்த விருந்தோன்னு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க? நந்தினி, என்ன சொல்ற? ஆதியும் பாரதியும் பேசிட்டு இருக்காங்களா? அதுவும் இந்த நேரத்துலயா? ஆமா ஆமா, வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த கன்றாவிய நான் பார்த்து தொலைஞ்சிட்டேன். முதல்ல நீ கூட வா, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுவோம். வா. இரு வர. பாரதி, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் காரணம் இல்லாமல் ஒருத்தரை பற்றி இப்படி தப்பாக பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கேட்குறேன். சார், இப்போ அதை பற்றி ஆணித்தனமாக சொல்கிறதுக்கு
என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை சார். ஆனா அது கிடைச்சதும் நான் கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லுவேன். மித்ரா சரியான பொண்ணு இல்லை சார். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓகே பாரதி, உங்களுக்கு எப்போ ஆதாரம் கிடைச்சாலும் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். போச்சு போச்சு. இவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடக்குது. ஆதி கிட்ட இவ ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சா கண்டிப்பா ஆதி நம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எதையுமே ஆதி காது கொடுத்து கேட்கவும் தயாரா இருக்க மாட்டாரு. ஆமா மித்ரா, இவ லேசுப்பட்டவ இல்ல. அப்படி இப்படின்னு கடைசியில ஒன்ன பத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு எல்லார் முன்னாடி அவ சேலஞ்ச் வேற பண்ணிருக்கா. ச்சூ, எல்லாம் என்னாலதான். நான் என்ன பண்ணேன்? இப்ப நடு ராத்திரியில என்ன கூட்டிட்டு வந்து இதெல்லாம் கேட்க வைக்கணும்னு சொல்லி உன்கிட்ட நான் கேட்டனா நான் நிம்மதியா தூங்கி இருப்பேன். இப்ப பாரு, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டென்ஷன் எனக்கு அப்படியே பிபி ஏறிடுச்சு. இனிமே இதை நினைச்சு நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் இருக்க போறேன். சரி பாரதி, டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம கீழே போகலாம். உனக்கு என்ன, இப்போ கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதானே? போயிட்டா போச்சு. ஓகே, அப்போ ஒன்று பண்ணு. இப்போ நீ உன் ஸ்போர்ட்ஸ் கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வா, நம்ம கிளம்பலாம். போயிட்டு வா. அம்மா கிட்ட சொல்லலையா? ஓகே டன், போலாம்.